வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியா குறைக்குங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல கிலோ 100 ரூபாய்க்கும் காய்கறிகள் இருக்குது. கிலோ 10 ரூபாய்க்கும் விற்கிற காய் இருக்குது. நீங்க கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதன் மூலமா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 90 ரூபா வரைக்கும் லாபம் இருக்குங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டை வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை காய்கறிகளோட விலை நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம். தக்காளி கிலோ 20 ரூபா, பெரிய வெங்காயம் கிலோ 22 ரூபா, உருளைக்கிழங்கு கிலோ 15 ரூபா, சின்ன வெங்காயம் கிலோ 35 ரூபா, முருங்கைக்காய் கிலோ 100 ரூபாய், பீன்ஸ் கிலோ 30 ரூபா, ஊட்டி கேரட் கிலோ 20 ரூபா, இஞ்சி கிலோ 65 ரூபா, பூண்டு இன்னைக்கு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பச்சை மிளகாய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் வெள்ளை கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் பச்சை கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை பட்டாணி கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடைமிளகாய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்லித்தலை கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை ஒரு கட்டு 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் 1 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. எலுமிச்சங்காய் கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் சிவப்பு 110 ரூபாய்க்கு, கருவேப்பிலை கிலோ 40 ரூபாய், தேங்காய் பெருசு ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. நெல்லிக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த லிஸ்ட்டில் பச்சை பட்டாணியோட விலை நேற்று மாதிரியே ரொம்பவும் கம்மியாக கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்ததாக பீட்ரூட் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முள்ளங்கி வெள்ளை கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி சிவப்பு கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சௌச்சௌ கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீர்க்கங்காய் கிலோ 25 ரூபாய், புடலங்காய் கிலோ 20 ரூபாய், பாகக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரக்காய் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சேப்பக்கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருணைக்கிழங்கு கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சேனைக்கிழங்கு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் கிலோ 25 ரூபாய், அவரைக்காய் கிலோ 30 ரூபாய், கொத்தவரங்காய் கிலோ 25 ரூபாய், அரசாணிக்காய் 12 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், காளான் ஒரு பாக்கெட் 35 ரூபா, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபா, மாங்காய் பச்சை கிலோ 130 ரூபா, பஜ்ஜி மிளகாய் கிலோ 35 ரூபா, நாட்டு தக்காளி கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்காய் கிலோ 80 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. காய்கறிகள் வகைகளில் கிழங்கு வகைகள் இந்த மாதம் ஃபுல்லாகவே கிலோ 40 ரூபாய்க்கே கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்ததாக விலை குறைவான காய்கறிகள் இன்னைக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். மல்லி புதினா கட்டு 5 ரூபா, வாழைக்காய் 1 5 ரூபா, பச்சை பட்டாணி கிலோ 10 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபாய், முள்ளங்கி வெள்ளை இன்னைக்கு கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரக்காய் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அரசாணிக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூசணிக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ 1 10 ரூபா, பீட்ரூட் கிலோ 15 ரூபா, உருளைக்கிழங்கு கிலோ 15 ரூபா, சௌச்சௌ கிலோ 15 ரூபா, தக்காளி கிலோ 20 ரூபாய், ஊட்டி கேரட் கிலோ 20 ரூபாய், பெரிய வெங்காயம் இன்னைக்கு கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. தக்காளி வெங்காயத்தோடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை. 20 ரூபாய்க்கும் 22 ரூபாய்க்குமே கிடைக்குது. இந்த விலை குறைவான 15 காய்கறிகளை நீங்கள் இன்னைக்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய காய்கறி வாங்குகிற செலவை பாதியாக குறைக்க முடியுங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம். இந்த 25 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிற இந்த 15 வகை காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா எப்பயுமே அரை கிலோ 1 கிலோ வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக இருக்குங்க. அதே சீசனில் கிடைக்கிற காய்கறிகளை வாரம் வாங்கி பயன்படுத்துங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் பழங்கள் மற்றும் பூக்களுடைய விலை நிலவரமும் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ்க்குள்ள பார்க்கலாம்.